பாடல் 5. மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை ஆயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயுமாய் வந்து நாம் பூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். இல்லாத பாடல் விளக்கம். உன்னை பெற்றதனால் அவள் மற்றவராலே போற்றப்பட வேண்டும் என்பது உன் தாய் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை. தேவகி தாய்க்கு கண்ணனைப் பெற்றதால் பெருமை. இவனை நான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் என்று அவள் பெருமைப்படுகின்றாள். குழந்தைகள் பெற்றவர்களுக்கு நல்ல பெயர் வாங்கித் தர வேண்டும் என்பது அதன் உட்கருத்து. பொருள்: வியப்புக்குரிய செயல்களைச் செய்பவனும் பகவானும் மதுராபுரியில் அவதரித்தவனும் பெருகியோடும் தூய்மையான நீரைக் கொண்ட யமுனை நதிக்கரையில் விளையாடி மகிழ்ந்தவனும் ஆயர் குலத்தில் பிறந்த அழகிய விளக்கு போன்றவனும் தேவகி தாயாரின் வயிற்றுக்குப் பெருமை அளித்தவனும் இவனது சேட்டை பொறுக்காத யசோதை தாய் இடுப்பில் கயிறைக் கட்டி அது அழுத்தியதால் ஏற்பட்ட தழும்பை உடையவனும் ஆன எங்கள் கண்ணன் நாங்கள் தூய்மையான நீராடி மணம் வீசும் மலர்களுடன் காணப் புறப்படுவோம். அவனை மனதில் நிறுத்தி அவன் புகழ் பாடினாலே போதும். செய்த பாவ பலன்களும் செய்கின்ற பாவ பலன்களும் தீயினில் புகுந்து தூசு போல காணாமல் போயிடும்.